பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க செயின்ஸ்பெரி வந்திருக்கோம். இங்க நம்ம வந்து ஒரு ஒரு ரைம்ஸ் படிப்போம். ஹாட் கிராஸ் பன்ஸ்ன்ட்டு. ஸோ, இங்க இப்ப நான் நேர்லயே பார்க்குறேன் அத. அது வந்து ஹாட் கிராஸ் பன்ஸ், 1 பென்னி, 2 பென்னி ஹாட் கிராஸ் பன்ஸ் அப்படின்னு வரும். அது இங்க பார்த்தீங்கன்னா, அழகா இருக்கு. ஸோ, இங்க பன் பாருங்க, கிராஸ் போட்டிருக்கோம். நல்லா இருக்கும் ஸ்வீட்டா. நாங்க இத ஒண்ணு எடுக்க போறோம். இத எடுத்துக்கோங்க வாங்க. இத எடுத்துக்கோங்க. ஸோ, இது வந்து ஹாட் கிராஸ் பன்ஸ். அப்படி ஷோ பண்ணுங்களேன். கிராஸ் போட்டிருக்கு. ஸோ இது ஈஸ்டர் சமயம்ன்றதுனால ஹாட் கிராஸ் பன்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது பன்னு, ஹாட் கிராஸ் பன்ஸ். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசில் படித்த ரைம்ஸில் வந்தது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த ஹாட் கிராஸ் பன்ஸ். நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னு, அதில் நிறைய ரைசன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹாட் கிராஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்ற ரிவ்யூவை நான் சொல்கிறதோட என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு இங்க பார்த்து சொல்லுங்க. சின்னமன் பவுடர், அப்புறம் வந்து ஆரஞ்சு பீலோட இந்த தோலோட பீல் பொடி பண்ண பவர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லு, அந்த சின்னமன் ஸ்மெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ லைட்டு பட்டர், அதுக்கப்புறம் பேக் பண்ணும்போதே வந்து உள்ள ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதனால் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு நம்ம ஊர் பன்னு இல்லை, ஒரு லைட்டாக க்ரீம் தடவி சாய் போட்டிருக்கோம். அந்த மாதிரி டேங்கி பன். அது மாதிரி நல்லா அரோமேட்டிக்காக டேங்கியாக இருக்குது. கொஞ்சம் அரோமாவாக இருக்குது. நம்ம ஊர் பண்ண இந்த அரோமா கிடைக்காது. ஸோ பன்னு செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த டெக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது சாஃப்டாக. உள்ள ரைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நல்ல சாஃப்ட் பன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நிறைய திராட்சை பழம். இது உள்ளேயே வந்து அந்த சின்னமனோட டேஸ்ட் தெரியுது. ஆரஞ்சோட குட்டி குட்டியாக அந்த ஆரஞ்சோட ஃப்ளேக்ஸ், தோலோட ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா எம்மியாக இருக்குது. ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காக. ஸோ சின்ன வயசில் நான் படித்த இந்த ஹாட் கிராஸ் பன்ஸ் 1 பென்னி 2 பென்னி ஹாட் கிராஸ் பன்ஸ், இந்த பன்னோட அந்த ரைம்ஸ் படிக்க இவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த ஹாட் கிராஸ் பன்ஸை நான் சாப்பிட்றதுக்கு. ஸோ லண்டன் வந்து இந்த ஹாட் கிராஸ் பன்ஸ் சாப்பிட்டேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ஹாட் கிராஸ் பன்ஸ் பற்றின ரிவ்யூ கொடுத்தேன். ஸோ ஹாப்பி டே, தேங்க்யூ, பாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து லெமன் அண்ட் லைம் க்ரஷ். இது நம்ம ஊர் சோடா மாதிரியே தான், நம்மளோட கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரிங்க. செயின்ஸ்பெரியில் கிடைக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கொஞ்சம் நோ ஆடட் சுகர் வித் ரியல் அந்த லெமனோட ஃப்ளேவரும் ரியல் லெமன் டேஸ்ட் இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலந்துடலன்னு போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு அது சொல்ல தெரியல. பட் இருக்குது, அந்த டேஸ்ட் நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டேஸ்ட். நல்லா ஹெவியாக சாப்பிட்டு குடிச்சு அதெல்லாம் நான் சும்மா இதை ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினோம். பட் இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நைஸ் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். தேங்க்யூ.